கண்டுபிடிச்சிருக்கும் போல. நீ நடிக்கிறான்னு குழந்தை கூட கண்டுபிடிச்சிருக்கும். அந்த லட்சணத்துல தான் நடிச்சு வச்சிருக்க. ஏய், உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்ல, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, சொதப்பாம பண்ணுங்கன்னு. இப்படி பண்ணி வச்சிருக்க. என்ன சார் பண்றது? அந்த பொண்ணு தேங்காய் வச்சு மண்டையை உடைச்சிட்டா என் வீட்டுக்காரருக்கு யார் பதில் சொல்றது? நீ மீதி காசை கொடு, நாங்க யாருக்கும் தெரியாம ஓடி போயிடுறோம். என்னக்கா? ஆமா சார், உங்க சம்சாரம் வரத்துக்குள்ள நாங்க போயிடுறோம். ஏய், இங்க பாருங்க, உங்களை பார்த்தா எனக்கு தான் சாமியாடனு போல தோணுது. காசும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, போங்க இங்க இருந்து. சார், உசுரை கொடுத்து நடிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் நீ என்னை ஏமாத்த முடியாது. யாரு நீ? உசுரை கொடுத்து நடிச்சியா? இங்க பாரு, எல்லாம் என் நேரம். உங்களெல்லாம் நம்பினேன் பாரு. மாமா, இதெல்லாம் உங்க வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? முதல்ல அவங்களை அனுப்பி வைங்க. அனுப்பி வைங்கங்கறல. ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். சார், வந்தது வந்துட்டோம். அப்படியே உங்க கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடுறோம் சார். அக்கா வாக்கா, நம்ம போயிடலாம். சரி, வாக்கா வாக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை மாமா சொல்றது? நான் சொல்றத மட்டும் நீ கேக்குறியா? அப்போ நீ சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? மாமா, இதுக்கு மேலேயும் நீங்க கல்யாணத்தை தடுக்க நினைச்சா அது நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். இத பாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் நான் பார்ப்பேன். அப்படி முடியலன்னு வையன், அன்னைக்கு சொன்னதுதான் செய்ய வேண்டியது இருக்கும். என்ன மறந்துட்டியா? தாலிய கட்டி உடனே உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துருவேன். என்ன கபிலன், இன்ஸ்பெக்டர் சாரோட வந்திருக்கீங்க? எல்லாம் நம்ம வல்லவன் விஷயமா தான். எதுக்கு இப்படி பாக்குறேன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க சார். இந்த கல்யாணம் உங்க 2 பேர் சம்மதத்தோட தானே நடக்குது? என்ன அப்படி பார்க்காத புனிதா. சார் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு சார் கேக்குறீங்க? இதோ இங்க நிக்கிறாரு வல்லவராயன். இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்ல, எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதே கம்ப்ளைண்ட்டை வேற யாராவது கொடுத்துருந்தா நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்போம். நம்பி சார் எனக்கு வேண்டப்பட்டவர், அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சார், இதை ஃபேமிலி வரைக்கும் எடுத்துட்டு போகாம என்கிட்ட வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நாங்க பேசிக்கிறோம் சார். பார்த்துக்கங்க மேடம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க மேல திரும்பிடக்கூடாது. அதெல்லாம் எதுவும் நடக்காம பாத்துக்கிறோம் சார். வல்லவராயன், கவனமா இருந்துக்கங்க, புரியுதா? இதுக்கு மேல எங்க கவனமா இருக்குது? மாமா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? போ புனிதா. சார், அவர் சரியாயிடுவாரு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க சார். சரி வாங்க சார். மச்சான், போங்காட்ட ஆடாதரா. போன முறை தோத்தல்ல, அந்த காசை முதல்ல வை. அதெல்லாம் கொடுத்துடலாம் மச்சான், கொஞ்சம் காசு டைட்டா இருக்கு, கொடுத்துடலாம். அவனா அப்படி சொல்லிடுறா. யார் மச்சான் போன்ல? பிரதாப் தான் கால் பண்றான். எடு மச்சி, ஏதாவது வேலை கொடுப்பான், காசு கிடைக்கும். டேய் அலையாத. டேய் மகேஷ், எப்பரா இருக்க? நல்லா இருக்க மச்சான். ஆமா, காரணமே இல்லாம உன் காத்து இந்த பக்கம் அடிக்காது, என்ன விஷயம்? உங்ககிட்ட பிடிச்சதே இதான் மச்சான், நேரா விஷயத்துக்கு வந்துடுற. சோப்பு போடாம விஷயத்த சொல்லு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம்.